இனிஷியலாக நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இறங்கும்போது எல்லாமே க்யூட்டாக தெரியும். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம 2 ரெட் ஃப்ளாக்ஸை பார்க்க போகிறோம். இந்த 2 ரெட் ஃப்ளாக்ஸ் உங்களுக்கு இனிஷியல் ஸ்டேஜில் க்ரீன் ஃப்ளாக் மாதிரி இருக்கும். ஆனால் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இட் கேன் இண்டிகேட் that பர்சன் வில் வாண்ட் டு கண்ட்ரோல் யூ அண்ட் உங்களோட பவுண்டரிஸை வயலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு. இது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் 2 பேரும் கான்ஸ்டண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த கம்யூனிகேஷனில் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி இன் டச் வித் ஈச் அதர் த்ரூ டெக்ஸ்ட் ஆர் கால்ஸ். இந்த மாதிரி நடக்கும்போது செக் ஃபார் தீஸ் சைன்ஸ். லெட்ஸ் சே ஒரு நாள் உங்களால் அவங்கக்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல ஏதோ ஒரு ரீசனுக்காக. இதர் நீங்கள் உங்களோட ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது அண்ட் ஒரு ஃபுல் டே உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியல. Now when they get back to you, check for protest behavior. அவங்க உங்களை டவுட் பண்ணுற மாதிரி அவங்க பேசுகிறாங்களா, இல்லை அவங்க வந்துட்டு பேசிவ் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். ஓவர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் திஸ் கேன் இண்டிகேட் தட் தே வில் eventually control you and violate your boundaries. ரெண்டாவது சைன் when they say, wow, நம்ம 2 பேரும் நிறைய விதத்தில் சிமிலராக இருக்கும், we must be twin flames or soulmates. இந்த மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் that they are just mirroring you. உங்களோட பர்சனாலிட்டியை அவங்க மிரர் பண்ணிட்டு வராங்க. அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் திஸ் கேன் லீட் டு an illusion ஆஃப் intimacy. ஸோ இன் சம்மரி, உண்மையான ட்ரஸ்ட் அப்படிங்கிறது டைம் எடுக்கும் பில்ட் ஆகிறதுக்கு. ஆனால் இவங்க நீங்கள் மீட் பண்ண ஒரு 1 வீக் இல்லை 2 வீக்ஸ்க்குள்ளேயே இவங்க என்னை நம்ப மாட்டியா, என்கிட்ட சொல்ல மாட்டியா, ஆர் ப்ரோட்டஸ்ட் பிஹேவியர், ஓ நீ என்கிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக பேசல, நானும் உங்ககிட்ட ஒரு நாள் ஃபுல்லாக பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்தாங்கன்னா it is not healthy. They are in a way rushing you to get emotionally entangled with them.